செக்ஷுவலைஸ்டா இருக்கு அவங்க காஸ்டியூம். அந்த ஊருக்கும் அந்த ஊர்ல அப்படிலாம் யாருமே ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாவாடை தான் அவனை போட்டுட்டு நார்மலா ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இவங்களோட காஸ்டியூம் வந்து இப்படி இருக்கும். நான் எப்படி பாக்குறேன் இது அப்படின்னா, அது ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஒரு சினிமா அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. ஒரு பி கிரேட் படம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படத்துக்கும் ஒரு பான் ஃபிலிமுக்கும் ஒரு நார்மலா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நெட்ஃபிளிக்ஸ் படத்துக்கும் இல்ல வந்து ஒரு யூ சர்டிபிகேட் யூபாரியா சர்டிபிகேட் வாங்குற ஒரு தியேட்டர் படத்துக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஆக்டர்ஸ்க்காக வைக்கிற விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த க்ளோதிங் பற்றி நம்ம நினைக்கிறேன். நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் வந்து இருந்தே ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கு அங்க வேலையே இல்லைனாலும் அவங்களுக்கு அங்க ஒரு ரோலே இல்லைனாலும் அந்த வச்சுக்க அப்படின்னு ஒரு ஹீரோயினை கொண்டாந்து அந்த படத்துல சொருகிடுறாங்க. இதுல கிளாசிக் எக்ஸாம்பிள்லாம் வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் சர்க்கார் படத்துல. ஆமா ஜோக் அதெல்லாம் உனக்கு 20 எனக்கு 18 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரெயின்ல மீட் பண்றாங்க 2 பேரு. இந்த மீட் பண்ண உடனே அந்த தண்ணி பிடிக்க போவாரு. அந்த சீன் இப்ப பார்த்தா சிரிப்பாவது. அந்த கிண்ட்லே பாட்டில் ஒன்ல வந்து இந்த சுற்றுவா தண்ணி வருது அந்த ஐஆர்சிடிசியோட அந்த பிளாட்ஃபார்ம்ல புடிச்சிட்டே இருக்காரு. ட்ரெயின் நவுறுது. அது ஃபில் ஆகுற மாதிரியே இல்ல. அது ஓடுற ஸ்பீடுக்கு ஆக்சுவலா ஃபில் ஆயிருந்தா அது எப்பயோ முடிஞ்சிருக்கணும். ஆனாலும் அது அங்கேயே தான் இருக்குது. அடுத்தடுத்த ஷாட்ல வண்டி ஸ்பீடு மட்டும் பிக்கப் ஆகி போயிட்டே இருக்குது. அவர் என்னன்னா அவருக்கு வண்டி மிஸ் பண்றதை விட இந்த தண்ணி பாட்டில் நான் பிடிச்சே ஆகணும். அது எப்படி நான் வந்து இவ்வளவு பெரிய பாட்டில் இவ்வளவு பிடிச்சிட்டு போவேன், பிரிம்பு வரைக்கும் நான் பிடிப்பேன் அப்படின்னு. இது வந்து 95-2000 டைம். இப்போ இதுல வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ த்ரிஷா உள்ள வந்துட்டாங்க, அசின் உள்ள வந்துட்டாங்க. போக்கிரியில வந்து சின்ன சின்ன ஸ்பேசிங் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக் படமா இருந்தாலும் இல்ல அசினுக்கு சரியான ஒரு ஸ்கோப் இருக்கும் அந்த படத்துல. கஜினில அசினுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ். லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்பனா சஞ்சய் ராமசாமி லவர் நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல். ஒரு காமெடி ஞாபகம் எனக்கு ஹார்ட் வலிக்குது. எனக்கு அவரு நீங்க பாக்குறீங்களே, என்னோட ஹார்ட்ட பார்க்க மாட்டீங்களே. அவங்க பேரு சார்மி. தெலுங்கு ஆக்ட்ரஸ் சார்மி. இவர் நம்ம டிஆர் வந்து எல்லாருக்கும் ஸ்பேசிங் இருக்குங்க. இந்த பீரியட்லாம் முடிஞ்சு வந்த அந்த 2009-10 அப்புறம் நடந்ததுதான் வந்து டிசாஸ்டர் ஃபார் விமன் இன் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். இங்க வந்து அட்லீஸ்ட் முன்னாடி விரலவுட்டு என்ற அளவுக்காவது படங்கள் வந்து 2005-10 இருந்துச்சு. அது அப்படியே மொத்தமா காணாம போனாதான் 2010. இந்த டைம்ல நமக்கு வந்த நிறைய படங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு வேலையே இல்லாத படங்கள்லாம் வந்துச்சுன்றதை தாண்டி ஹீரோயினே இல்லாத படங்கள்லாம் நிறைய வந்துச்சு. ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த டைம்லயுமே ஒரு ஃபீமேல் லீடு வந்து அவங்களுக்கு ஒரு ரோலே இல்லாமல், அவங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லாமல், ஏதோ ஒரு பொண்ணு வந்து படத்தில் இருக்கணும், ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கணுன்றதுக்காகவே ஒரு கேரக்டரை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்த சமீபத்தில் வந்த படம் தான் பெட்டி. அதில் வந்து ஜான்வி கபூருக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸே இல்லாமல் அந்த கதைக்கும் அவங்க கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த கேரக்டரை வந்து வச்சுருப்பாங்க. அந்த வில்லேஜில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜான்வி கபூர் மட்டும் அதுலேருந்து தனியாக இவங்களோட காஸ்டியூமும் சரி, இவங்களோட ஒரு கேரக்டரும் சரி,
அந்த கதையோடையும் அந்த ஊரோடையும் ஒட்டாம இருப்பாங்க. அவங்க வர சீன்ஸ்ல மோஸ்டா சார் எப்படி இருக்குன்னா குரூப் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க. அவங்களாம் வந்து நம்ம பாக்குற மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ல படம் ஆமா. தூக்கிட்டு அங்க வாடி இங்க ஆமா. வாடி இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஆமா. 10 பேர். அவங்க வந்து அவங்க காஸ்டியூமுக்கும் ஜான்வி காஸ்டியூமே டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க ஸ்கின் டோன்ல இருந்துமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் டோன்ல இருந்துட்டு இவங்க மட்டும் ஃபேர் டோன்ல இருக்காங்க. அவங்க போற ட்ரெஸ்ஸும் ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க தேவையில்லாம அந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி இருக்கு அவங்க கேரக்டர். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ 2 நாளுக்கு அப்புறமும் அதை பத்தி நிறைய பேசினாங்க. எதுக்குப்பா அவங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க வந்து ரொம்ப செக்ஷுவலைஸ்டா இருக்கு அவங்க காஸ்டியூம். அந்த ஊருக்கும் அந்த ஊர்ல அப்படிலாம் யாருமே ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாவாடை தாவணி போட்டுட்டு நார்மலா ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இவங்களோட காஸ்டியூம் வந்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம அதுல இருந்து 2 விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒன்று வந்து இந்த படத்துக்கு அவங்க தேவையா, அவங்களோட ரோல்ல என்ன இருக்குதுன்றத ஒரு பக்கம் பேசுறோம். இன்னொரு பக்கம் அவங்களுடைய காஸ்டியூம் பத்தி பேசிட்டு இருக்கோம், அவங்களோட லுக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதில் காஸ்டியூம் மேட்டருக்கு வருவோமே. நான் எப்படி பார்க்குறேன் இது அப்படின்னா, அது ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஒரு சினிமாவில் ரியாலிட்டியை நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம்ல. சினிமாவில் வந்துட்டு நம்ம ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் வெற்றிமாறன் படத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரியாலிட்டியாக காட்டுறாரு. கெட்ட வார்த்தை பேசுறதுலேருந்து ஆரம்பிச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடம்னா அப்படின்னு ஒரு இது அவர் ஒரு உலகத்தை காட்ட ட்ரை பண்ணுறாரு. அதுக்கே பிரச்சனை இருக்குது. வெற்றிமாறன் வந்து வடச்சென்னைனா இப்படி தான் இருக்கும்னு யார் சொன்னா? இவர் வந்து வடச்சென்னையோடைய பேரையே கிழக்குறாரு. இது மட்டும் தான் வடச்சென்னைன்னு இவர் காட்டுறாருன்ற அந்த பிரச்சனை அவர்கிட்டயே இருக்கும்போது ரியாலிட்டியாக காட்ட ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட இவங்க இந்த மாதிரி டிரெக்டர்ஸ், இந்த படத்தோட டிரெக்டரோ இந்த படத்தில் நடிக்கிறவங்க இவங்களோட இது வந்து கமர்ஷியல் சினிமா. இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல்ன்றத விட ரியாலிட்டி இல்ல. இது ஒரு கதை, ஒரு 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 புனையப்பட்ட ஒரு கதை. அந்த கதை அவங்களா எழுதி ஒரு ஃபிக்ஷனல் டிராமா தான் இது. அப்ப நான் ஃபிக்ஷன் கிடையாது. அப்ப ஃபிக்ஷனல் டிராமான்னு இருக்கும்போது அவங்களோட இமேஜினேஷன்ல எப்படி வேணா இருக்கலாம். அப்ப டைரக்டர் அவரோட ஆசைக்காக அவரோட ஆசைக்காக எடுத்திருக்காரு. அந்த ஆசைக்காக நான் சொல்லல. அவர் வந்து அவரோட கற்பனை திறன் அப்படி வச்சுக்கோங்க. அவரோட கற்பனை திறன்ல வந்து அந்த ஊர்ல ஏன் வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து டஸ்கியா டார்க்கா தான் இருக்கணுமா? ஒரு பொண்ணு வந்து அப்படி இருக்கலாமே. அது வந்து இவர் மட்டும் கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடி அந்த பல டைரக்டர்ஸ் கிட்ட இதே குற்றச்சாட்டுகள் தானே வைக்கப்பட்டிருக்கு. அதனால கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாரும் ஒரு கலர்ல இருந்தாங்கன்னா ஹீரோயின் மட்டும் துண்டா நல்லா வெள்ளன்னு பான்ஸ் ஆட்ல வர மாதிரி, ஃபேர் அண்ட் லவ்லி ஆட்ல வர மாதிரி ஏன் சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு ஹீரோயின்றது இதுக்கு முன்னாடில இருந்தே இருந்திருக்கு. கேள்வி கேட்க ஆரம்பிச்சது இப்பதான் சில வருஷங்களாக. அதுல இந்த படம் பெருசா துண்டா மாட்டிக்கிச்சு. இப்படிதான் நான் இதை பாக்குறேன். இது இந்த படம் மட்டும் அப்படின்னு பாக்கல. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஏன் அப்படி இருக்கக்கூடாதான்னு நான் கேட்கறேன். ஒரு கவுண்டர் ஆர்கியூக்காக கேட்கறேன். ஏன் இருக்கக்கூடாதா? அந்த கதைக்களம் நடக்கிறது வந்து கிராமத்துல சார். இப்போ ஒரு படம் பாக்குறாங்க இல்ல அது வந்து அந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கதை பாக்குறாங்க அப்படின்னா ரிலேட் பண்ணிப்பாங்க இல்லையா? என்ன மாதிரி அந்த கேரக்டர் இருக்காங்க, அவங்கள மாதிரி நம்ம இருக்கோம் ரிலேட் பண்ணிக்கவே முடியாத இடத்துல தானே அந்த கேரக்டர் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஃபிக்ஷன் தானே, ஒரு படம் தானே அப்படின்னா அது வந்து இப்ப அது ஃபிக்ஷனும் இல்லை. அந்த படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக் மூவி மாதிரி தானே அவங்க அதை கொண்டு போறாங்க. அதுல ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ வர மாதிரியோ இல்ல அந்த மாதிரி இல்லாத ஒரு காட்டுற மாதிரியான ஒரு படம் இல்ல. சராசரியா ஒரு ஊர்ல ஃபேண்டசி படம் கிடையாது. ஃபேண்டசி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல எதுக்கு இப்படி வந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இருக்கவே இப்படிலாம் ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க அந்த ஊர்ல அப்படின்ற மாதிரியான ஒரு காஸ்டியூமை கொண்டு போய் ஏன் அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட இருக்கிற சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை கொடுத்து வச்சா கூட சரி ஓகே, ஏதோ இந்த ஊர்ல ரெபலியஸா ஒரு கேர்ள் குரூப் இருக்காங்க அப்படின்னு அது சொல்லலாம். ஆனா இவங்க ஒருத்தருக்கு மட்டும் இந்த ஒரு காஸ்டியூமை கொடுத்துட்டு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நார்மலா ஒரு பாவாடை தாவணி போட்டு ஒரு நார்மலா பாவாடை தாவணி தான் போட்டிருக்காங்க. அது பாவாடை தாவணி மாதிரி இல்ல சார். தாவணி இஸ் லைட்லி மிஸ்ஸிங், அவ்வளவுதான் விஷயம். அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஹேர் ஸ்டைலுமே அந்த மாதிரி வந்து அவங்க சுத்தி இருக்கவங்களும் அந்த படத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி அவங்க தனியா தெரியணுமோ அந்த மாதிரி வந்து அவங்களோட கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க காஸ்டியூம், அவங்களோட ஹேர் டூ எல்லாமே. இல்லைங்க, இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு படம்ன்றது வந்து நம்மளுடைய ரியாலிட்டியில் ஒரு விஷயம் நடக்காததை கூட இப்போ வந்து காட்டுறோம். ஒரு படம், அந்த படத்தில் ஒரு ஹீரோ இருக்கிறாரு, பொழந்து அடிக்கிறாரு, பறக்க விடுறாரு, அதான் ரியல் லைஃப்பில் நடக்குதா? ஆனால் அது படத்துக்காக. அப்போ அந்த ஹீரோ வந்து திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறாரு, நான் சொல்கிறது அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல வந்து
அது அப்படி பேச முடியாது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு, ஆனாலும் பேசவே காட்டுறோம். ஸோ படத்துக்காக எல்லா விஷயத்தையும் அப்படி மாற்றும் போது இது ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கேள்வியா நம்ம வச்சாலும், அதுக்கு கவுண்டர் ஆகியவே இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீ அதை அப்படி காட்டும்போது அது ஹீரோயிசமா பார்க்கப்படுது. அது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஓகே நம்ம கூட நாளைக்கு போய் கேள்வி கேட்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல வருது. தப்பு நடந்தா நம்ம கூட அடிக்கலாம் போலப்பா அப்படின்னு தோணுது. ட்ரெயினை ஒத்த கையில ஹீரோ நிப்பாட்டுற மாதிரி நிறுத்தினா அப்படின்னா நம்ம கூட ஒரு நிறுத்தலாம் போலன்னு தோணும். இல்லைன்னா வந்து அது பைத்தியக்காரன் அவன் நிப்பாட்டுவான், அந்த ஹீரோ நிப்பாட்டுற மாதிரி நான் நிறுத்த முடியுமா, இப்படின்னா ட்ரெயின் ரிவர்ஸ்ல போகுமா அப்படின்னு அதெல்லாம் நம்மளே கேள்வி கேட்டு நிறுத்திடுற மாதிரி ஒரு விஷயத்துல முடிஞ்சு போயிடும். பட் ஆனா ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி அப்சீனா காட்டும் போதோ இல்ல அப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டும் போதோ கரெக்டா இந்த இடத்துல கேமரா ஆங்கிளை வச்சு மேடம் அப்படியே நடந்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய இந்த உடல் அசைவு இந்த மாதிரி இந்த ஆங்கிள் தெரியும்ன்றதுக்காகவே வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது தான் இதோட பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஒரு பொண்ணை வந்து எப்படி நம்ம படத்துல காட்டுறோன்றது வந்து ஏற்கனவே இந்த சொசைட்டியில ஏற்கனவே விமனுக்கு அகெயின்ஸ்டா நிறைய இஷ்யூஸ் இருக்கிற இடத்துல எவ்வளோ விமன் வந்து ரேப் பண்ணப்படுறாங்க, எவ்வளோ மென் ரேப் பண்ணப்படுறாங்க அப்படின்ற ஒரு பேலன்ஸே இல்லாத ஒரு நம்பர்ஸ் இங்கே இருக்குது. எவ்வளோ விமனுக்கு அகெயின்ஸ்டான வயலன்ஸ் இந்த கண்ட்ரியில் நடக்குது, எவ்வளோ இடங்கள்ல ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிற இடத்துல கூட நிம்மதியாக போட முடியல, ஸ்கூலுக்கு கூட நிம்மதியாக போக முடியல, வீட்டை விட்டு வெளியே வந்தால் கூட வந்துட்டு ஒரு ஒரு சின்னதாக பால் வச்சு தெருவில் விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய கூட தூக்கிட்டு போன சம்பவத்தை ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாட்டில் ஒரு பெண்ணை எப்போ எப்படி எங்கே காட்டணுங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு இருக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம பேச வர ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் சொன்ன மாதிரி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு டிரெக்டர்ஸும் ஓன் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க மென் டாமினேட் பண்ணுற இந்த சொசைட்டியில் அவங்க தான் டிரெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு 20 டிரெக்டர்ல ஒரு டிரெக்டர் வேணா விமனா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. 20ல ஒரு விமன் டிரெக்டர் இருக்கிற இடத்துல அந்த மிச்ச 19 மென் டிரெக்டர்ஸ் தான் இங்க எடுக்கிற படத்தை நம்ம எல்லாரும் பாக்குறோங்கும் போது அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அவங்க டைரக்ட் பண்ற படத்துல தான் நம்ம பெண்கள்லாம் போய் ஹீரோயினா ஆக்ட்ரஸா நடிக்கிறாங்கும் போது அவங்க வச்சதுதான் கிட்டத்தட்ட அங்க சட்டம். இது எப்படி வரும் அப்படின்னா, ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கே ஒரு கொஸ்டின் வரும், அந்த விமன் ஆக்ட்ரஸ் நடிக்கிறவங்களாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இனிமே நான் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ உங்களுக்கு தெரியுது, சரி அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ்ஸா நடிப்பாங்க, கலெக்டரா நடிப்பாங்க, டாக்டரா நடிப்பாங்க, போலீஸா நடிப்பாங்க, அவங்களுடைய கேரக்டரே மாறி இப்போ வந்து அவங்களுடைய சினிமா உலகத்திலே அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வந்துடும். ஆனா அவங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி லைம் லைட்டுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அப்ஜெக்டிஃபைங் சீன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பெரிய அப்ஜெக்டிஃபைங் சாங்ஸ் எல்லாம் நடிச்சு ஆடி எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க இங்க வந்திருக்கிறாங்கன்ற ஒரு கரியர் கிராஃப் நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப இதுதான் ஒரு டெம்ப்ளேட்னு இந்த ஆண் டைரக்டர்ஸ் இந்த 19 பேரும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 19 சொல்றது வந்து 20ல 19 அப்படி சொன்னதுக்காக சொல்றேன். ஸோ அவங்களும் இப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்களும் அதுல போறாங்க. அப்படிங்கும்போது 2 பேருக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்களும் வந்து இல்ல நான் நடிச்சா இப்படிதான் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் என் கரியர்ல க்ரோ பண்ணி போகணும்னா நான் இந்த மாதிரி படத்துல நடிச்சு இந்த மாதிரி நடிச்சு இந்த ஹீரோவோட இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த ஆக்டர் அந்த டைரக்டர் வைக்கிற அந்த ஷாட்டுக்கு நான் அந்த மாதிரி நடந்து ஸ்லோ மோஷன்ல என்ன ஒரு 240 FPS ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்ல நான் ஓடி குதிச்சு வர்றதை காட்டுவான் அவன், ஆனாலும் நான் அதுக்கு நடிப்பேன் ஓகேன்னு சொல்லுவேன். அது அந்த பாட்டுல வந்து ஸ்லோ மோஷன் ஷாட்ல நான் குதிச்சு நடந்து வர மாதிரி காட்டுவான். நான் அதெல்லாம் தாண்டி நான் நாளைக்கு ஒரு பெரிய ஹீரோயினா வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு பேசுவேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் இப்படி நடிக்க வச்சாரு, அந்த டைரக்டர் நடிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றதை விட நான் இந்த மீட்டு சமாச்சாரத்துக்குள்ள போல அது வேற. பட் இந்த மாதிரி சீன்ஸை நான் வேண்டாம்னு சொல்றதும் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அது எப்படி ஆயிரும்னா, அப்ப நாளைக்கு இந்த ஃபீல்டுல மட்டும் தானா, அப்ப எல்லா ஃபீல்ட்லயும் தான் அந்த விமனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடங்கள்லையும் போகும்போது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் பல பெண்களுக்கு இங்க ஏற்படுது. அப்ப இந்த ஆக்ட்ரஸ் மாதிரியே எல்லா பெண்கள்னால எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியுதா? சொல்லிட்டு இருக்காங்களா? இங்க இல்லையே. எவ்வளவோ இடங்கள்ல அந்த மாதிரி தான் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி என்னுடைய சம்பளத்தை நான் சம்பாதிச்சு என் ஃபேமிலி ரன் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு தூக்கி போட்டு வர விமன் எவ்வளவு பேர் இருக்காங்களே. ஆனா இவங்களால ஏன் அதை பண்ண முடியல? ஏன்னா இவங்களுக்கு வந்து லேக்ஸ்லயும் க்ரோஸ்லயும் சம்பளம் வருது. அப்ப இவங்க இந்த சொசைட்டில நான் ஒரு இதை வந்து ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ஒரு பையனா நான் ஒரு படம் பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி வர எல்லா சினிமாலையும் ஒரு பெண்ணை வந்து எப்படி காட்டுறாங்கன்றது வந்து என்ன இம்பாக்ட் பண்ணுது. அப்ப நான் ஒரு ரோட்ல போகும்போது இதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிள் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கலான்றதே எனக்கு தெரியாத ஒரு பையனா இருக்கிற ஒரு 10 வயசோ 12 வயசோ 14 வயசு பையன் இன்னைக்கு அந்த பொண்ணை அந்த இடத்துல அவளோட அந்த உடல் அங்கத்தை அப்படி பார்க்கறான் அப்படின்னா அதுக்கு காரணமும்
நான் அந்த படத்துல பார்த்த சீன்ஸ் தான். அதுக்கு அவங்க அந்த ஹீரோயின் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு விமனுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்குது, ரோட்ல தாண்டி போற ஒரு பொண்ணை ஒருத்தன் பின்னாடி தட்டுறான், ஒரு மாதிரி பார்க்கறான் அப்படின்னா, அப்போ அதுக்கு சினிமா நடிக்கிற அந்த ஹீரோயினும் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸை நடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிறனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாவே ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு நடக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஓன் பண்ணணும். ஆனால் அட் த சேம் டைம் அவங்க 50% ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு 40% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்கன்னா, another 50 to 60 ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட வருதுன்னா அந்த டிரெக்டர்ஸ். ஏன்னா அந்த டிரெக்டர்ஸ் தான் இந்த எம்பையரே ரூல் பண்றாங்கும் போது எல்லா பெண்களும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து நான் நடிச்சா இப்படிதான்ப்பா நடிப்பேன், எனக்கெல்லாம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் ஓகே நான் இந்த ஃபீல்டை நம்பி வந்துட்டேன், அம்மா அப்பா எதிர்த்து வந்துட்டேன், ஊரை விட்டு வந்துட்டேன். இவங்கெல்லாம் பாருங்க, நம்ம அர்ஜுன் ரெட்டி படத்தோட ஹீரோயின் ஷாலினி பாண்டே, அவங்களாம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து என் ஃபேமிலியை விட்டு எதிர்த்து வந்து வேற ஒரு சிட்டியில தங்கி இருந்து எனக்கு என்ன பண்றதே தெரியாம ஒரு புது சிட்டியில நான் வந்து சர்வே பண்ண வந்தேன்றாங்க. ஸோ எல்லா ஃபீல்டு மாதிரி இதுவும் ஒரு ஃபீல்டு. ஸோ நம்ம இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்ல பெரிய பட்ஜெட்ல நம்ம பார்க்குறோமே தவிர்த்து அதுவும் ஒரு ஃபீல்டு, அதுவும் ஒரு துறை, அதுவும் ஒரு வேலை, அவ்வளோதான். ஸோ அப்போ இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அந்த சிஸ்டத்தை முதல்ல கிளியர் பண்ணி ஒரு பெண் வந்தா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடிக்கணுன்ற அந்த விஷயங்களை மாத்துறதுக்கான வேலைகளையும் வந்துட்டு இந்த டைரக்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். பட் ஜான்வி கபூர் போன்றவங்க எடுக்கிற சாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் கம்பல்ஷனோ இல்ல வந்துட்டு அந்த கேட்டகரியிலே வராது. இவங்க பண்றதெல்லாம் வந்துட்டு ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்துட்டு அவங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலில இருந்து வரவங்க, அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. போனி கபூரோட ஸ்ரீதேவியோட பொண்ணு அவங்க வந்து நம்பர் 1 ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்ல ஒருத்தங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது, அது அவங்க சாய்ஸ். ஓகே அப்படின்னு எடுக்கிறாங்க. கரெக்ட் தான். இப்போ ஜான்வி கபூர் மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து சாய்ஸ் மீன் அவங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த படத்தை நான் வந்து சூஸ் பண்ணலாம், எந்த கேரக்டரை நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சாய்ஸ் இருக்கும்போது இப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபைங்கான ஒரு கேரக்டர், அதில் நிறைய அந்த படத்தில் வர வந்து நிறைய கொஷனபிள் சீன்ஸ் வேற இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஜான்வி கபூர் பேக்ரவுண்டில் நின்றுட்டு ஏதோ கடையில் பேசிகிட்டு இருப்பாங்களோ ஏதோ பண்ணிட்டுருப்பாங்க. இவர் வந்து முன்னாடி ராம் சரண் வந்து கண்ணாடியில் வந்து ஜான்வி கபூரோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதா அந்த மாதிரி சீன் இருக்கும். அதாவது ஜான்வி கபூருக்கு தெரியாமல் இவங்க வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிற மாதிரி இப்படி ஒரு சீன் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு இடத்துல என்ன ஆகும், கரண்ட் கட் ஆகிறப்போ ஜான்வி கபூர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவங்க கிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இருட்டில் நடக்கிறது இருட்டோட போயிடும், அது வந்து ஜான்வி கபூரோட கன்சென்ட் இல்லாமல் இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணது, அது வந்து அதை பற்றி பேசாத, இது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து நடுவில் இருட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அது இருட்டோட போயிடும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு டைலாக் இருக்கும். ஸோ இதை பற்றி நீ பேசாத, இது நடந்தது முடிஞ்சு போச்சு, இருட்டில் என்ன வேணால் நடக்கும், ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் அதை வந்து நீ திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு டைலாக். இந்த நேரத்தில் இப்படி அதாவது எவ்வளோ ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்கு இந்த டைமில் திருப்பி வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு சீன் வைக்கிறது, இப்படிலாம் ஒரு டைலாக்ஸ் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இப்போ தேவையா? இதுக்கு வந்து இப்போது ஜான்வி கபூர் வந்து ஒத்துக்காமல் கூட இருந்திருக்கலாம். இந்த டயலாக் இப்படி ஒன்று இருக்குன்னா அதை வந்து அதை அவங்க எதிர்த்து கூட கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை வந்து சூஸ் பண்ணி அவங்க நடிச்சிருக்காங்க. அது அவங்க நடிக்கிறத தாண்டி இப்படி ஒரு டைலாகையும் இவங்க எழுதியிருக்காங்க டைரக்டரும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தையும் வந்து ஆடியன்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேருக்கு இது ஒரு கிளாரிட்டியாக இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சப்ஜெக்டிவான ஒரு கிளாரிட்டி, சப்ஜெக்டிவ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் மாறிட்டே இருக்கும். இது என்ன கிளாரிட்டி அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் அப்சீன் அண்ட் வாட் இஸ் லைக் ஆப்ஜெக்டிஃபையிங். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் நார்மல். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பிக்கினியில் வராங்க அப்படின்னா அது எல்லாமே அப்சீன்லையோ அது எல்லாமே வந்துட்டு அப்ஜெக்டிஃபையிங்லையோ வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ஜெக்டிஃபையிங் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருளாக ஆப்ஜெக்ட் ஒரு பொருளாக நினைச்சு ஒரு விஷயத்தை காட்டினா எப்படி காட்டுவ, நீ வந்து ஒரு பெண்ணா பார்க்காம நீ ஒரு பொருள் மாதிரி காட்டுற. கிட்டத்தட்ட இந்த ஆங்கிள் இப்படி ஷாட் வச்சா அவங்களோட இந்த உடல் அங்கம் இப்படி தெரியும் அப்படின்றதுக்காக வைக்கிறத நம்ம அப்ஜெக்டிஃபையிங் ஷாட்ஸ்ன்னு சொல்றோம், ரைட்டா? ஆனால் இதே நார்மலாக இப்போ இங்கே என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னா, இப்போ இவங்க சொன்னதுலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பெண் வந்து என்ன ட்ரெஸ் பண்ணுறான்றதே இங்கே பிரச்சனையாக இருக்கும், ரைட்டா? இப்போ இவங்களுடைய இந்த படத்தில் இப்போ நம்ம ஜான்வி கபூர் பற்றி பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஹாஃப் சாரியை இடுப்பு தெரிகிற மாதிரி போட்டாங்கன்றது நம்ம பிரச்சனையாக சொல்லலை. நம்ம எப்படி சொல்கிறோம்னா, அவங்க என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எப்படி நடக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்றத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், ரைட்டா?
ஏன்னா வந்து இப்ப கிராமத்துல இடுப்பு தெரியுற மாதிரி சேலையா யாரும் கட்ட மாட்டாங்களா? அப்படின்னா எவ்வளவு அப்படி கிடையாது. போல்டா இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப போல்டா கொஞ்சம் அராத்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி அராத்தா இருக்கவங்க அப்படி நடக்க மாட்டாங்க, அப்படி அது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஆ, கொஸ்டின். அந்த பாடி லாங்குவேஜுமே வந்து ஒரு சிலருக்கு இருக்குன்ட்டே நம்ம வச்சுக்கிட்டாலும், அந்த மாரி ஆக்சுவலாவே அந்த பாடி லாங்குவேஜ்ல இருக்கிற பீப்பிள் இருக்காங்க தான். ஆனா வந்து அந்த கேரக்டர நீங்க சொன்ன மாதிரி அவங்க எப்படி வந்து ஸ்க்ரீன்ல காட்டுறாங்க, அவங்கள எப்படி பார்க்கணுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து ஸ்க்ரீன்ல எப்படி காட்டுறாங்கன்றது வந்து, அதுல வந்து அவங்க வேற மாரி காட்டியிருக்கலாம். அத வந்து இப்படி காட்டியிருக்க தேவை கிடையாது. அத பார்க்கறதன் மூலியமா வந்து இப்படிதான் ஒரு பொண்ண பார்க்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு செட் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கு. அததான் வந்து இங்க நம்ம தப்புன்னு சொல்றோம். ம். ஏன்னா பிகாஸ் இப்போ ட்ரெஸ்ஸிங் வந்துட்டா இப்போ நம்ம என்ன நம்ம பேசுறத வச்சு ஆடியன்ஸ்ல எல்லாரும் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கலாம். ரைட், ஆமா, ஹாஃப் சாரி கட்டுறது, இடுப்பு தெரியுற மாதிரி கட்டுறது, இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம அப்படி போக முடியாது. ஸோ அப்போ இன்னொரு சீன்ல வரோம், இன்னொரு பாலிவுட் படத்துல பார்க்குறோம். அந்த பாலிவுட் படத்துல அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட்டா க்ளோத்ஸ் போட்டிருக்கிறாங்க, ஒரு கிராப் டாப் போடுறாங்க, இல்ல பிக்கினி போடுறாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய க்ளோதிங் சாய்ஸை நம்ம யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அது இங்க இருக்கிற நீங்க 2 பேரா இருக்கட்டும், வீடியோவை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், irrespective ஆஃப் ஜெண்டர் யாருமே யாரோட க்ளோதிங் சாய்ஸை பத்தி கொஸ்டின் பண்ண முடியாது. பட் அது எங்க கொஸ்டினபிளா மாறுது அப்படின்னா, அந்த க்ளோதிங் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வைக்கிற கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குது, அதோடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது. நீங்க இப்படி நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறதா காட்டுறீங்க, என்ன வேணா ட்ரெஸ் போட்டு போங்க, உங்களை நான் இப்படி ஆங்கிள் வைக்கிறேன், நீங்க இப்படி நிக்கிறீங்க, போறீங்க வரீங்க, சினிமாவில் நான் இப்போ உங்க உட்காந்துருக்கேன், இப்படிதான் என்னால உங்களை என் கண் பார்வையில பார்க்க முடியும். இப்போ நீங்க போறீங்க வரீங்க, இது நமக்கு தவறா தெரியாது. இந்த ஷார்ட் வைக்கிறாங்க, அவங்க என்ன வேணா ட்ரெஸ் போட்டு போறாங்க வராங்க, ரைட்டு. நீ இங்க கேமராவை வச்சு அவங்கள வேணும்னே ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட விட்டு அவங்களை நடக்க வைக்கிறதுக்கும், நீ இங்க ஒரு டாப் ஆங்கிள் கேமரா வச்சு இங்க இருந்து அவங்கள வந்து ஒரு க்ளீவேஜ் காட்டுறதுக்காக ஒரு ஷார்ட்டை நீ இப்படி வைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வகையில கொஞ்சமாவது இந்த டைரக்டர்ஸ் மாறுவாங்களா இல்லையான்றதெல்லாம் வந்துட்டு மேபி அவங்க கிரியேட் பண்ணி வைக்கிற இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியன்றதை அவங்க உணர ஆரம்பிக்கணும். அந்த என்விரான்மெண்ட்ல வாழ்ற நம்மளை போன்ற சாதாரண மக்களும் இந்த படத்தை பார்க்கறனாலையும், ஏற்கனவே இங்கே வந்து ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது நம்ம நாட்டில், ஏற்கனவே வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது, ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழகணுன்ற அவேர்னஸ் இங்கே கிடையாது, ஒரு ஃபோரம் கிடையாது, எதுக்குமே இங்கே போய் உட்காந்து ரொம்ப கிளியர் கட்டாக நான் ஒரு 8 வயசு பையன், நான் ஒரு 10 வயசு பையன், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கே என்னை ஒழுங்காக தட்டி வளர்க்குறதுக்கு ஆள் கிடையாது. அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து டிவி பார்க்காத, இதை பார்க்காத, அதை பார்க்காதுன்னு சொல்கிறாங்களே தவிர என்னன்றது இங்கே உட்காந்து பேசுறதுக்கான ஸ்பேஸ் இன்னுமே கிரியேட் ஆகாத ஜென்ரேஷன் தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஜென் ஜீன்னு சொன்னாலும் சரி, ஆல்ஃபான்னு சொன்னாலும், பீட்டான்னு சொன்னாலும் சரி, மும்பையிலையும் சென்னையிலையும் பெங்களூர்லையும் ஏதோ ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு டாப்பாக 5 crore 20 crore வர்த்துடைய ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கிற எவனோ அதுலேயும் ஒருத்தனோட வீட்டில் வேணா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பெரிய ஒரு கிளியர் கட்டான டேட்டிங் தட் கேர்ள், ஓகே கோ அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த கல்ச்சர் நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இதே ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற நம்மள மாதிரி சாதாரண ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட கூட அதே கிளாரிட்டியை சில ஃபேமிலி எதிர்பார்க்கலாம். ஸோ இது irrespective ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பெரிய பணக்கார வீட்டு பென்ஸு ஆடி காருன்றது இல்லாமல் சைக்கிளில் போகிறவங்க வரைக்கும் எல்லா கிளாஸ் ஃபேமிலிஸ்லையுமே ஏதோ 1-2 இடங்கள்ல மட்டும்தான் இன்னுமே நம்ம அந்த சேஞ்சஸை பார்க்க முடியுது. இந்த மாதிரி ரொம்ப கிளியராக உட்காந்து பேசணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தில் இவங்க எடுக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த சொசைட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையை கொஞ்சமாவது மனசில் வச்சுக்கிட்டாவது இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸிங்கு அப்சீன் சீன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒரு சேனலைஸ் பண்ணி எப்படி அதை எடுக்கணுன்ற ஒரு விஷயங்கள் கொண்டு. ஏன்னா ஒரு பி கிரேடு படம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படத்துக்கும் ஒரு பான் ஃபில்முக்கும் ஒரு நார்மலாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் படத்துக்கும் இல்லை வந்து ஒரு யூ சர்டிஃபிகேட் யூபார் சர்டிஃபிகேட் வாங்குற ஒரு தியேட்டர் படத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுதுல இப்போ. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்காக வைக்கிற விஷயங்கள்ல. ஸோ இதுதான் வந்து அந்த க்ளோதிங் பற்றி நம்ம நினைக்கிறது. கேரக்டர் பார்ட் அவங்களுக்கு ரோல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா இல்லையா, அதை பத்தி அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சிருக்கீங்க? அதுக்கும் இதே படம் இவங்க தானா இல்ல வேற யாராவது எக்ஸாம்பிள் இருக்கா? இதே கூட இருக்கு. இது இன்னும் இப்போ கருப்பு படமே இப்ப ரிலீஸ் ரீசெண்டா வந்தது. அதுல த்ரிஷாக்கு வந்து அவங்க அந்த படத்துல இருந்தாலும் இல்லனாலும் எந்த ஒரு வித்தியாசமும் அந்த கதையில வராது, இருக்க போறது இல்ல. அதுவும் இல்லாம அவங்க வந்து மீம் டெம்ப்ளேட் எல்லாம் நிறைய இடத்துல வந்து அப்படியா அடிச்சு தூக்கு சாமி அப்படி சொல்லிட்டு மீம் டெம்ப்ளேட் எல்லாம் நிறைய அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்க எதுக்கு இருக்காங்க, ஏன் இருக்காங்க, எதுக்கு அப்படின்னே கேட்குறாங்க. ஸ்கிரிப்டில் அவங்க இருக்கிறதுனால இல்லாதனால பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க சார். இந்த கருப்பு படமாக இருக்கட்டும், இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த பெரிய ஹீரோயின்ஸ் தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. கேரக்டர் உமன் சென்ட்ரிக்காகவும் நடிக்கிறாங்க.
ஃபீமேல் லீடு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸாவும் நடிக்கிறாங்க. அதே ஹீரோயின்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படத்துல வந்து ஒண்ணுமே இல்லாத கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்ப கருப்பு சொன்னோம், எனக்கு பிகிலும் அப்படிதான் தோணுது. பிகில் படத்துல வந்து அட்லி அவர் எடுக்கிற படம் வந்து மோஸ்டா நிறைய ரொமான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ராஜராணிலாம் எடுத்து அவரோட படம் அப்படின்னாலே ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா எதிர்பார்ப்போம். ஆனா பிகில்ல வந்து எதுவுமே இல்லை சுத்தமா. அது பிகில்ல என்ன அந்த பொண்ணுங்க நிறைய பேர், அந்த அமிர்தா, அப்புறம் வந்து இந்துஜா, அந்த மாதிரி ஒரு 10 பொண்ணுங்க இருப்பாங்க, ஒரு கோச் ஒரு பொண்ணு இருப்பா, அந்த மாதிரி இவ்வளவுதானே. அதுல யாரு சொல்றேன்? நயன்தாராவை சொல்றேன் சார். அவங்க என்னவா இருப்பாங்க அதுல வந்து டயட்டிஷியனாவோ என்னவோ கூட வருவாங்க. அந்த ஃபுட்பால் அது வந்து வேணும், விஜய் கூட அவங்க வரணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அவங்க ஏதோ கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் தான் இதை நடிக்கிறாங்களோ சூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி தோணுது. சூஸ் பண்ணின்றதை விட இப்ப அந்த டைரக்டர்ஸுக்குமே வந்து எப்படி ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காதா? போய் கேட்கும் போதே, ஏங்க இந்த கதையில உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஆனாலும் நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி வராது. அத ப்ரொடியூசர் கேக்குறாங்களா, இல்ல ஹீரோ கேக்குறாங்களா, இல்ல டைரக்டரே வந்து இப்போ ஒரு இல்ல ஹீரோயினே சொல்ல மாட்டாங்களா, இதுப்பா உண்மையை சொல்லு, இதுல நான் என்னப்பா வந்து பண்றது அப்படின்னு அவங்களுக்கா ஒரு கேள்வி வராதா அப்படின்னு? அது ஆக்சுவலா அதுல அந்த இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் வந்து இருந்தே ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கு அங்க வேலையே இல்லைனாலும், அவங்களுக்கு அங்க ஒரு ரோலே இல்லைனாலும் அந்த வச்சுக்க அப்படின்னு ஒரு ஹீரோயினை கொண்டாந்து அந்த படத்துல சொருகிடுறாங்க. அவங்க அப்பப்போ வந்து அவங்க ஹாய் சொல்லி ஒரு ரொமான்ஸ் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹீரோக்கு ஏதாவது அவங்க 2 கண்ணீர் இப்படி தொடச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்ல வந்து அவங்க சாதிச்சு குட் பாய் அப்படின்னு சொல்லி 2 தட்டிட்டு போறதுக்கு அந்த ஹீரோயின் வந்து இங்க இருப்பாங்க. இது ஃபார் கிளாசிக் எக்ஸாம்பிள்லாம் வந்து இவங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் சர்க்கார் படத்துல. ஆமா ஜோக் அதெல்லாம். ஸோ இப்போ இந்த சுந்தர் ராமசாமி கேரக்டர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த இது ஃபைல் பண்ணுறதுக்கு போகிறாரோ, கேள்வி கேட்க போகிறாரோ, அப்போல்லாம் அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு பேக் மாட்டிக்கிட்டு ஒரு சல்வாரை மாட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க வந்து பக்கத்தில் நின்றுட்டு அந்த ஒரு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கலாம் பக்கத்தில் இருப்பாங்கல்ல, 1 டைலாக் ஆர்டிஸ்ட் 2 டைலாக் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி இவங்க ஒன்று. பக்கத்தில் யோகி பாபு அவர் ஒரு 1 லைன் காமெடி போட்டு ஓ மை காட் கடவுளே என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி அவர் ஒரு 2 டைலாகு, இவங்க அதுக்கு கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலாக். இதுக்கு 2 பேரு மெயின் பர்ஃபார்மர் மட்டும்தான் விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு எடுத்திருப்பாங்க. சரியான ஜோக் அது. கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம சில படங்கள்லாம் தேடிட்டு இருப்போம், ஏய் ஆமா அந்த பொண்ணு எங்கடா விட்டீங்க நீங்க அப்படின்னு. அப்போ கிளைமேக்ஸ் அவங்க வந்துருவாங்க, எப்படியாவது வந்து பக்கத்துல நின்றுட்டு ஓகே அப்படின்னு அந்த கூட்டமா நின்றுட்டு தலையாடிட்டு. அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் வந்து இவங்க அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய லீட் ஆர்டிஸ்ட். ஆமா வேலைக்காரன்ல சார் நயன்தாரா எதுக்குன்னே தெரியாது. அதாவது நீங்க வந்து விஜய் அஜித்துக்கு ரஜினிக்கு பண்ணதை கூட வந்து நம்ம மன்னிச்சிடலாம். சிவகார்த்திகேயன் வந்து அப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு நயன்தாராவும் அந்த மாதிரி பண்றதுலாம் எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. நான் வந்து ஃபீமேல்ஸா அப்படி சொல்ல வந்ததுனால சொன்னேன் சார். நயன்தாரா அவர்கள் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆமா இந்த மாதிரி தொக்கா வந்து அந்த ஹீரோயின் மட்டும் இருக்கணும். நயன்தாரா வந்து எப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க ஃபேவரட்டிசமா இருந்துடக்கூடாது, எல்லாரும் போய் நின்னுட்டு வந்துடும். இங்கே ஒரு உப்பு சப்பு பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலயும். அண்ணாத்த படத்துல கூட அவங்க தானே சார் அண்ணாத்தெல்லாம் அல்டிமேட். ஐயோ அதெல்லாம் என்ன கொடுமன்றீங்க நீங்க அந்த மாதிரி. அப்ப அவங்களுக்கு அந்த டைம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வரிசையா அந்த மாதிரி ஒரு 5-6 படங்கள் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் என்னன்னா அது அந்த படம் வரதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்றாங்களா சார், நயன்தாராவும் ரஜினியும் வந்து சந்திரமுகிக்கு அடுத்து ஒன்று சேர போறாங்க அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி நயன்தாராவும் சிவகார்த்திகேயன் இப்போ வளர்ந்த வர நடிகரோட நடிக்கிறாங்களாம் அப்படி. அந்த மாதிரி படம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக அவங்கள யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறது ஒரு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நான் பார்க்குறேன் என்னோட இதுலன்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்து அந்த விமன் ஆர்டிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ஒன்று இருக்குது, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோடது சொல்றேன். சினிமா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு குடும்பம் இருக்கும், அம்மா அப்பா 2 பேரு மீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணம் ஆயிடும், ஃபேமிலி ஆயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு கடைசி தம்பி, அவன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டு வருவான், அண்ணா அண்ணி இருப்பாங்க, இதுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிச்சுன்னு போயிடுவாங்க, திருப்பி வந்துருவாங்க, ஃபேமிலி இருக்கும், ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு அபார்ட்மெண்ட்ல எழுத்த வீடு கதை, இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நம்மளோட தமிழ் சினிமா. இந்த மாதிரி பிரம்மாண்ட கதைகள், ஒரு ஹீரோவை மட்டுமே ரொம்ப பெருசா சூப்பர் குளோரிஃபை பண்ற படங்கள்லாம் அப்ப கிடையாது. ரஜினி படங்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
என்னையும் என் தாய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க யாரும் நான் கண்டுபிடிக்கல அப்படிம்பாரு அவரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு தங்கச்சி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அண்ணன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, தம்பிக்கு படிக்க வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், இதே மாதிரிதான் ஸ்டோரிஸாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வில்லன் ஒருத்தர் இருப்பான், அந்த வில்லனை இந்த ஹீரோ எதிர்த்து ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இருக்காது. அந்த வில்லன் எல்லாமே அந்த டைம்ல யாரா இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட ஃபேமிலியில நடக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை இருக்கும். அந்த தங்கச்சியை படிக்க வைக்க போற இடத்துல ஒருத்தன் வந்து தப்பா நடந்துக்கிறான், அவனை யார் என்னன்னு பார்த்து அவனை அடிக்க போறாரு, அங்க அடிச்சா தோறும் அந்த மாதிரியே தான் கதைகள் போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு கதையில வந்து இந்த விமனுக்கான ஸ்பேசிங்லாம் அப்போ ஓரளவுக்காவது கொஞ்சம் இருந்துட்டே இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்றது, அவங்க லவ் அப்படின்னு சொல்லி போர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த பிரச்சனைகளை தாண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்ன்றது மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு சீன்லயுமே இவங்க இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் அப்பெல்லாம் இருந்துச்சு. இப்போ இது தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு எங்க வருது அப்படின்னா விஜயோட 95, 98 டைம்ல அவரோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன டைம்ல நீங்க எல்லாரோட லவ் ஸ்டோரியுமே அப்ப பார்க்கலாம். அந்த டைம்ல விஜய், அஜித், சூர்யா, அப்பாஸ், பிரசாந்த், இந்த மாதிரி நிறைய பேர், ஸ்ரீகாந்த், ஷியாம், இவங்க எல்லாரும் நடிச்சது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டோரி இல்லைன்னா வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்சவங்களோட வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற லவ் ஸ்டோரி. அப்ப லவ் ஸ்டோரி வந்து 1995ல இருந்து 2005 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஃபுல் லவ் தான். லவ் அப்பேற்பட்ட லவ். காதலுக்கு மரியாதை, இந்த மரியாதை, அந்த மரியாதை, காதல் கோட்டை, காதல் வேட்டை, எல்லா படமும் வந்துடும். அப்ப ஒரு 2 பேர் மீட் பண்றாங்க, கதையில யாருக்குமே இடம் கிடையாதுங்க, வில்லனே கிடையாது. ஆமா, ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் மீட் பண்றாங்க. திடீர்னு அவங்க மீட் பண்ண இடத்துல உனக்கு 20 எனக்கு 18 படம் எடுத்துக்கோங்க, இல்ல உனக்கு 18 எனக்கு 20 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த படம் அதுல குணால் நடிச்சிருப்பாரு, த்ரிஷா நடிச்சிருப்பாங்க, ஸ்ரேயா வந்து அதுல அப்பதான் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா வருவாங்க. இந்த படம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வில்லனுக்கு வேலையே கிடையாதுங்க. ஓகே, ரோஜா கூட்டம்னு ஒரு படம் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அந்த பாட்டு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு படம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு அந்த 50 ரூபாவோட துறைச்சிருவாங்க, ஜே அந்த படம் பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கலி வந்து இந்த பொண்ணும் பையனும் சேருவாங்களா மாட்டாங்களாப்பா, எங்கப்பா போனாங்க, மீட்டே பண்ணல, கடைசி வரைக்கும் இவங்க மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றதான் படமே. நம்ம எல்லாரும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், இவங்க எப்ப மீட் பண்ணுவாங்க. அந்த உனக்கு 20 எனக்கு 18 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரெயின்ல மீட் பண்றாங்க 2 பேரு. அந்த மீட் பண்ண உடனே அந்த தண்ணி பிடிக்க போவாரு. அந்த சீன் இப்ப பார்த்தா சிரிப்பாவது அந்த ரீல்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஆனாலும் இதை காட்டி நீங்க சின்ன வயசுல ஏமாத்திர பாத்தியா அப்படின்னு. எப்படின்னா தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரெயின்ல பிளாட்ஃபார்ம்ல இறங்கி நின்றுக்கிறாரு. அந்த கிண்ட்லே பாட்டில் ஒன்றுல வந்து இந்த சொட்டுவா தண்ணி வருது அந்த ஐஆர்சிடிசியோடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல பிடிச்சிட்டே இருக்கிறாரு. ட்ரெயின் நவுறுது. அது ஃபில் ஆகுற மாதிரியே இல்லை. அது ஓடுற ஸ்பீடுக்கு ஆக்சுவலா ஃபில் ஆயிருந்தா அது எப்பயோ முடிஞ்சிருக்கணும். ஆனாலும் அது அங்கேயே தான் இருக்குது. அடுத்தடுத்த ஷாட்ல வண்டி ஸ்பீடு மட்டும் பிக்கப் ஆகி போயிட்டே இருக்குது. அவர் என்னன்னா அவருக்கு வண்டி மிஸ் பண்றதை விட இந்த தண்ணி பாட்டில் இப்ப நான் பிடிச்சே ஆகணும். அது எப்படி நான் வந்து இவ்வளவு பெரிய பாட்டில் இவ்வளவு பிடிச்சிட்டு போவேன், பிரிம்பு வரைக்கும் நான் பிடிப்பேன் அப்படின்னு, ஏண்டா பைத்தியம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதுல அந்த படத்துல எப்படி காட்டுவாங்க அப்படின்னா அதாவது பிளாட்ஃபார்ம் விட்டு பிளாட்ஃபார்ம் வந்து மேல நம்ம ஏறி போவோம் தெரியுமா, அது மாதிரி இதுல ஏறி அதுல போய் அங்க இறங்கி ட்ரெயின் பிடிக்க முடியுமா. அது வந்து கிளைமேக்ஸ்ல வர ஷாட்லயோ இல்ல இதுலயோ தெரியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் விட்டு பிளாட்ஃபார்ம் போய் தண்ணி பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது செகண்ட் கிளைமேக்ஸ் ஷாட்னு நினைக்கிறேன். இவ்வளவு பண்ணி தண்ணி பிடிக்கிறவர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓடி வந்து கடைசி அந்த ட்ரெயினை புட்டிக்க தாய் போய் விட்டுருவாரு. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் இவர் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, இதுக்கு இவர் இந்த சிட்டியில ஸ்டெல்லா மேரிஸ்லேருந்து குயின் மேரிஸ்லேருந்து ஒவ்வொரு பொண்ணுங்க காலேஜ் வாசல்லையும் போயிட்டு நின்று அந்த பொண்ணை கண்டுபிடிப்பாரா மாட்டாரா. அதுக்கு ஏஆர் ரஹ்மானோட ஒரு 6 பாட்டு. அது ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியில் வச்சு மாண்டேஜஸில் சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட காலேஜ் லைஃப்பில் அவங்களோட காலேஜ் லைஃப்பில் 2 பேரோட இமேஜினரி வேர்ல்டில் ஒரு பாட்டு. இதை வச்சு ஆனா இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வில்லனுக்கு வேலையே கிடையாது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஈக்குவல் டைம் இருக்கு. உன் வீட்டுல நீ என்ன பத்தி என்ன எவ்வளவு நேரம் யோசிச்ச, நீ என்ன பண்ண, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி என்ன பேசின, நான் என்ன பேசினேன். இது வந்து 95 to 2000 டைம். இப்போ இதுல வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டானுங்க. இப்ப த்ரிஷா உள்ள வந்துட்டாங்க, அசின் உள்ள வந்துட்டாங்க. கஜினில அசினுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ். போக்கிரியில வந்து சின்ன ஸ்பேசிங் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக் படமா இருந்தாலும் போக்கிரியில அசினுக்கு சரியான ஒரு ஸ்கோப் இருக்கும் அந்த படத்துல. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க. இப்பதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. விஜய் போக்கிரிக்கு போறாரு, சூர்யா கஜினிக்கு போறாரு, அஜித் பாத்தீங்கன்னா பில்லாக்கு போறாரு. இந்த 2007-8 டைம்ல இதெல்லாம் நடக்குது. சோ இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா கதைகள் ஒவ்வொன்றும் இப்ப இந்த லவ் கதைகள்ல இருந்து லவ் ட்ராக்ல இருந்து மாறி மாச நோக்கி போகுது. அப்ப இந்த லீடிங் ஆக்டர்ஸா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் காணாம போயிடுறாங்க இந்த டைம்ல. அது வந்துட்டு அப்பாஸா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், ஷியாமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் காணாம போயிடுறாங்க. இப்ப நிக்கிறது யாருன்னா விஜய், அஜித் 2 பேர். இவங்களுக்கு அடுத்து புதுசா செட்டில் வந்த பரத், விஷால், இவங்க அவங்க தனுஷ் எல்லாம் நிக்கிறாங்க. சிம்பு எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம்
நீங்க சிம்புக்கு இதே சேம் தான். தனுஷ் பாத்தீங்கன்னா தேவதையை கண்டேன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 2 பையனும் பொண்ணு சேருவாங்களா மாட்டாங்களா. சிம்பு வந்து காதல் அழிவதில்லை, காதல் ஓய்வதில்லை, வருவதில்லை, போவதில்லை, நிற்பதில்லை, காதலுங்கிறது ஒரு கண்ணாடி அவங்க அப்பா மாதிரி ஒரு பேசிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஏன் என்ன அவரோட சேர்த்து வைக்கவே மாட்டேங்கிறீங்க. இது இங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல். ஒரு காமெடி ஞாபகம் வருது சார், சிம்பு நீங்க சொன்னதுனால. அவங்க அப்பா வீராசாமி ஞாபகம் வந்துட்டாரு. இல்ல எனக்கு ஹார்ட் வலிக்குது. எனக்கு அவரு ஹார்ட்ட பாருங்க, ஏன் காதுல பாக்குறீங்களா? அந்த இவங்க அவங்க பேர் வந்து சாயா சிங்னு நினைக்கிறேன். நீங்க பாக்குறீங்களே, என்னோட ஹார்ட்ட பார்க்க மாட்டீங்களே. அவங்க பேரு சார்மி. ஆமா, தெலுங்கு ஆக்ட்ரஸ் சார்மி அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்ப அது இவர் நம்ம டிஆர் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எல்லாருக்கும் ஸ்பேசிங் இருக்குங்க. அப்போ வந்து எழுதின டிரெக்டர்ஸ் அவங்களோட ரைட்டிங்லையுமே வந்து இந்த ஸ்பேசிங்கை அவ்வளோ அழகாக வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரிஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருந்திருக்கு. இப்போ இது மாதிரி இருக்கிற டைம்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வரும்போது தேவதையை கண்டனி முடிஞ்சு போச்சு, ரோஜா கூட்டம் காணாமல் போச்சு, உனக்கு 20 எனக்கு 18 ஓஞ்சே போச்சு. இப்போதான் வராங்க போக்கிரி, பில்லா, கஜினி அப்படியே மாறுது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இந்த டிரெக்டர்ஸ்க்குலாம் வர சவால் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த ஹீரோ இதை நோக்கி போகுது, சினிமா நல்லா இருக்குது, ஓகே நமக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அது இது எங்கேயோ போகுதுப்பா, இந்த ஹீரோக்களை நோக்கியே படம் பெருசா போகுது. ஏன்னா அந்த டைம்ல ஹீரோ வச்சு வந்ததெல்லாம் நாட்டாம, படையப்பா, சந்திரமுகி. இப்போ இந்த படையப்பா சந்திரமுகி கிளாசிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன் பின்னாடி. பட் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல வந்த டிரெக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹீரோயினை எங்க வைக்கிறது, என்ன பண்றது. அதை தப்பிச்ச படங்கள் தான் நான் சொன்ன போக்கிரியோ கஜினியோ இந்த மாதிரி 1-2 படங்கள். மற்ற எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோயினால தப்பிக்க முடியல. பில்லாலையுமே கூட நான் சொன்ன அந்த 3 கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் நீங்கள். அது 3லையுமே வந்து இந்த ஹீரோங்களுடைய டாப் படம்னு சொல்லலாம் அந்த டைமில். ஆனால் அதில் அந்த ஹீரோயின்கான ஸ்பேசிங் இருந்திருக்கு. பட் போக போக இது சேச்சுரேட் ஆகி இந்த சினிமா ஃபுல்லுமே அந்த ஹீரோவோட வர்ஷிப்பில் கமர்ஷியல் சினிமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்ற அந்த ஒரு பீக்கை தொடும்போது அந்த ஹீரோயினை அதில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க தத்தளிச்ச டைம் தான் அந்த 2008க்கு பின்னால். அது 2009-10 தாண்டி போகும்போது இந்த இடத்த தாண்டிடுச்சு. அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் ரஜினியே நீங்க சொல்லணும் அப்படின்னா சிவாஜி. அதுல பாத்தீங்கன்னாலே எப்படி வந்து உங்களுக்கு கஜினிலையோ இல்ல வந்து இந்த மற்ற படங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்பேசிங் அந்த அளவுக்கு ஸ்ரேயாக்கு சீன் பை சீன் வந்துட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவங்க பின்னாடியே போய் ஒரு ஸ்டார்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் கொஸ்டினபிள் ஸ்டோரி, அதை விட்டுருவோம் நம்ம. பட் அவங்களுக்கான ஸ்பேசிங் இருந்துட்டே இருக்கும். அவங்கள வச்சு ஒரு ஹியூமர் இருக்கும். அவங்களுக்கு வராத தமிழ்ல அந்த ஓடாத வாயில அவங்க ஒரு அசைவெல்லாம் பண்ணி பார்க்க முடியாம ஒரு மாதிரி கந்தரகுலமா இருக்கும். அவங்களாலே ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும். கதையில அவங்க தான் போட்டே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டுலயும் அவங்களுக்கு ஸ்பேசிங் இருக்கும். வெறித்தனமான செட்டெல்லாம் போட்டு அது எல்லாத்துலயும் இவங்க ஆட விட்டுருப்பாங்க. சிவாஜினா டக்குன்னு அவங்க 2 பேருமே ஞாபகம் அளவுக்கு அவங்களோட ஸ்பேஸ் அது இருந்துச்சு. சிவாஜில ஸ்ரேயாவுடைய அந்த ஒரு கரியர் நல்லா பீக் ஆகுது அந்த டைம்ல. ஸோ இந்த பீரியட்லாம் முடிஞ்சு வந்த அந்த 2009-10க்கு அப்புறம் நடந்தது தான் வந்து டிசாஸ்டர் ஃபார் விமன் இன் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். இங்கே வந்து அட்லீஸ்ட் முன்னாடி விரலவுட்டு என்ற அளவுக்காவது படங்கள் வந்து 2005-10 இருந்துச்சு. அது அப்படியே மொத்தமாக காணாமல் போனால் தான் 2010க்கு மேலே. இந்த டைம்ல நமக்கு வந்த நிறைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு வேலையே இல்லாத படங்கள்லாம் வந்துச்சுன்றதை தாண்டி ஹீரோயினே இல்லாத படங்கள்லாம் நிறைய வந்துச்சு. ஹீரோயின் தேவையே இல்லை இந்த கதையிலன்னு சொல்லிட்டு எழுதும் போதே ஹீரோயினை விட்டுருவாங்க. எதுக்குங்க ஹீரோயின், இது லவ் ட்ராக். இப்போ எப்படி நம்ம வந்து லோக்கிலாம் வந்து இப்போ 2020க்கு அப்புறமா 2016-17க்கு அப்புறமா வர அவரோட படங்கள்ல ஸோ இப்போ லியோல தான் அதை வந்து லோக்கி பிரேக் பண்றாரு. விஜய் த்ரிஷா ஆஃப்டர் மெனி இயர்ஸ் கம் பேக் டு ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்றதெல்லாம் காட்டும் போது அங்க அதை பிரேக் பண்ணி லோக்கி வராரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் லோக்கி எடுத்த படங்கள்ல கைதி எடுத்துக்கங்க, மாநகரத்தை எடுத்துக்கங்க, இது எல்லாமே ஸ்டோரி தான். மாநகரத்துல ஒரு லவ் இருக்கும் இந்த கதைக்குள்ள, ஆனா டான்ஸ் பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. சோ இந்த ஹீரோயினை இவங்க எதுக்கு முன்னாடி எதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்களோ மெயினா பாட்டு, ஒரு பாட்டு இருக்குப்பா, லவ் சாங்குப்பா, ஃபாரின் லொகேஷனுக்கு போகணும்ப்பா, ஆடிட்டு வரணும்ப்பா, ஜன்னல் காற்றாகிவா அப்படின்னு நம்ம கமலஹாசனா இருந்தாலும் சரி, ரஜினியா இருந்தாலும் சரி, விஜய், அஜித் எல்லாரும் கூட ஃபாரின் லொகேஷன் போய் ஆடியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை ஒரு ஸ்டேஜ்ல வச்சுட்டாங்க. இப்ப அதுவும் முடிஞ்சு போச்சு. ஹீரோயினுக்கு இடம் இல்லை, பாட்டும் ஃபாரின் லொகேஷன்ல வைக்க வேணான்ட்டானுங்க. அப்ப என் கதையில மட்டும் எதுக்குடா ஹீரோயின் சொல்லிட்டு எழுதுறதையும் இவங்க நிறுத்திட்டாங்க. ஹீரோயினுக்கு இடமே இல்லை. அதை மீறி எழுதுனா சரி விடு, இன்னத்த பண்றது. இப்ப இங்கதான் நீங்க கேட்ட கொஸ்டின் ஒன்று வருது. இது ஹீரோவோட நீடா, இது ப்ரொடியூசரோட நீடா, டைரக்டர் கேட்கறாங்களா, எதுக்காகங்க இந்த ஹீரோயின்னு கேட்டா அது ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் டிஃபர் ஆகுது. சில படங்கள்ல வந்து ஓகே இவருக்கு ஒரு பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தவங்க வராங்க, ஒரு சின்ன லவ் ட்ராக் காட்டுறோம். இப்போ விஜய் சாரை வச்சு நம்ம வந்து லவ் ட்ராக் இத்தனை நாள் எடுத்துட்டோம், இப்போ ஃபுல்லா மாசா போயிட்டோம். இருந்தாலும் ஒரு ஹீரோயின் ஒருத்தங்க இருந்து அவங்களோட ஒரு டுவேட் சாங் 6 ட்ராக் படத்துல வருதுன்னா அதுல ஒரு டுவேட் இருக்கணும். அப்போ அதுக்காக ஒரு லவ் ட்ராக். சரி ஓகே, ஓட்டு போட வராரு, ஓட்டு போட வரும்போது ஒரு பொண்ணை பாக்குறாரு, அவங்க தான் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் ஒரு பாட்டு
அதுக்கப்புறம் அவங்க படத்துல வேணாம், அந்த 6 ட்ராக்ல ஒரு ட்ராக் வந்துச்சு ஆல்பம்ல போதும் அப்படின்ட்டு அப்புறம் தூக்கி போட்டு ஓரமா வச்சிடறாங்க கீர்த்தி சுரேஷ் கேரக்டர். தேவைக்காக சும்மா சைடில் அப்பப்போ தெரிஞ்சு ஒரு சீன்ன்ற மாதிரி ரைட்டிங் பேட்டர்னே மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா இந்த 2011க்கு அப்புறமா மாறின பேட்டர்ன். நீங்க நிறைய படம் எடுத்து பாருங்க, சூது கவும் எடுத்துக்கோங்க. கார்த்திக் சுப்ராஜோட இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சு 2010-11ல நாளைய இயக்குனர் டைம்ல இருந்து வந்த எல்லாரும் நிறைய பேர் உள்ள வராங்க. அதை நிறைய பேரோட கதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் சினிமாவே மாத்தின படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான போக்கிலே மாத்தினது யாருன்னா வந்துட்டு இவர் நம்ம கார்த்திக் சுப்ராஜ். அப்புறம் வந்துட்டு மிஸ்கினோட படங்களுமே அந்த டைம்ல நிறைய அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் பேஸ்டாகவே போயிட்டு இருக்கும். வெற்றிமாறன் படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஹீரோ அவர் அந்த இடத்துல போட்டு தள்ளினாரா இல்லையான்றது, அதில் ஒரு சின்ன ஹீரோயினோட தேவையான இடத்துல எங்கே வரணுமோ அங்கே மட்டும் வந்தால் போதும். இதை மீறி பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா குமாரராஜா. ஸோ இவங்களோட படங்கள்லாம் வந்து இதுதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பெஸ்ட் படங்களாக பார்க்கப்பட்டது. அப்போ இதை தாண்டி கமர்ஷியல் சினிமா நீங்கள் போயிட்டீங்கன்னா விஜயை வச்சு படம் எடுத்த, ரஜினியை வச்சு படம் எடுத்த ஏஆர் முருகதாஸ், அட்லி, இது மாதிரி கமர்ஷியல் டைரக்டர்ஸ் வந்துடுறாங்க. இந்த கமர்ஷியல் டைரக்டர்ஸ் தேவைக்காக சும்மா சொருகிடுறாங்க. இந்த மற்ற டைரக்டர்ஸ் அந்த கதைக்கு ஒரு பொண்ணு வேணும்னா மட்டும் வைப்போம். இப்போ ஒரு ஆண்ட்ரியா கேரக்டர் வெற்றிமாறன் வைக்கிறாரு அப்படின்னா ஆண்ட்ரியாவுக்கு விரித்தனமான ஒரு ரோலை கொடுத்துடுறாரு. ஓகே, பட் ஐஸ்வர்யா ராஜேஷை வடச்சென்னையில் காட்டும் போது வெயிட்டா ஒரு கேரக்டர் அவங்க கொடுத்து முடிச்சிடலாம் ட்ரை பண்றாரு. அது ஓரளவுக்கு தான் அவரால் பண்ண முடிஞ்சது, அது ஜஸ்டிஸ் பண்ண முடியல அவராலையுமே கூட. ஸோ அப்படிதான் இந்த டைரக்டர்ஸுமே வந்துட்டு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்கு வைக்கிறாங்க. அதனால அதுக்கு மேலே அவங்களாலுமே வைக்கிறதுக்கு ஸ்பேசிங்கே இல்லாத மாதிரி கதைகள், டூ மச் ஆஃப் ஆக்ஷன், டூ மச் ஆஃப் கோரி வயலன்ஸ், டூ மச் ஆஃப் மிஸ்ட்ரி, ஃபேண்டசி இதெல்லாம் நோக்கி போன இந்த டைமில் இது ஒரு ஹீரோ போதுமேங்க அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அங்கே தான் நம்ம படத்தோட நம்ம சினிமாவோடைய ஃபினான்ஸுன்ற மேட்டருக்கு வந்து நிற்கிறோம். கடைசியாக யாரை போட்டு படம் பண்ணால் படம் விற்கும், சரி நம்ம வந்துட்டு ஃபீமேல் லீடை வச்சு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. ஸ்னேகாவை வச்சு அவங்கள போலீஸ் கேரக்டர்ல வச்சு ஒரு படம் எடுப்பாங்க. படமே தெரிஞ்சுக்காது உங்களுக்கு அதெல்லாம். இவங்க நயன்தாராவை போலீஸ் கேரக்டர்ல வச்சு ஒரு படம் எடுப்பாங்க. த்ரிஷாவை வந்துட்டு ஒரு இந்த இந்த என்ன சொல்றது ஹாரர் படம்லாம் போயிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு அவங்கள வந்து ஃபீமேல் லீடா வச்சு ஒரு ஹாரர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கலைஞர் டிவியில போட்டு சாவடிப்பானுங்க அந்த படத்தெல்லாம். ஐயோ அந்த படத்தை நீங்க பாத்துலாம் இந்த செய்து சந்தோஷ் ஒரு படம் இருக்கா? இவங்க சந்தோஷ் கூப்பிடுவாங்க அந்த படத்துல. படத்துக்கு பேர் வேற ஏதோ ஒண்ணு, காமெடியா இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே முடியாது. த்ரிஷாவே பார்க்க முடியாது அந்த படத்தெல்லாம் திரும்ப உட்காந்து. அந்த அளவுக்கு அவங்க டப்பிங்லாம் போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. வேற யாராச்சும் டப் பண்ணி ப்ளீஸ் தயவுசெய்து காட்டாதீங்க இதெல்லாம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற டேரக்டர்ஸ் யாரு, இந்த மாதிரி டேரக்டர் கிடைக்கிறாங்க இவங்களுக்கு. இவங்களை தனியா வச்சிருக்கணும்னு எடுக்கிறாங்க. இவங்களை தனியா வச்சு ஓகே நீங்களும் ஃபீமேல் சென்ட்ரிக் பண்ணலாங்க, சூப்பருங்க. என்ன மாதிரி யாரு வரா கடைசியில்? இவங்களுக்கு கிடைக்கிற டிரெக்டர்ஸ் யாரோ ஒரு ஏப்ப சாப்பையா ஒருத்தர் வராரு, அவர் வந்து எடுக்க தெரிஞ்சது எதையோ ஒன்று எடுத்து இவங்க இருக்கிற கரியரையும் கெடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ இவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இங்கே தான் நம்ம இந்த ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல வரோம். இவங்களோட இந்த ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சோன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானும் இப்போ ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக வந்துட்டு, அது நீங்கள் நயன்தாரா எடுத்துக்கோங்க, த்ரிஷா எடுத்துக்கோங்க, யாரை வேணா எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னதான் பண்றது, எனக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்னை தேடி வருது, இதுதான் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா அவங்க என்ன வேணா யோசிக்கலாம், என்ன மாதிரி கதைகள் அவங்கள தேடி வருதுன்றதும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ இவங்களை தேடி என்ன கதை வருது? ஒன்று இந்த மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக்னு ஒருத்தன் கூட்டு போயிட்டு வச்சு ஒரு 30 நாள் 40 நாள் சம்பவம் பண்ணி அனுப்பிடுறாப்புல. அந்த படத்தை பார்க்கவே முடியல, ரொம்ப லோ குவாலிட்டியாக டப்பாவாக வந்துடுது. இது என்னடா இது, நம்மளும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இப்போ கூட சமந்தா ஒரு படம் வந்துச்சு, ஆமா சார், இன்டி பங்காரம்னு இது ஆமா யூட்டர்ன் ஒரு படம் வந்துச்சு, செம்ம படம் அது. ஆமா சரியா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழகா பாட்டே சூப்பரா இருக்கு அது. ஓகே, அந்த மாதிரி ரொம்ப விரலவுட் என்னலாம் நயன்தாராக்கு அறமுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரு படம் தான் நயன்தாராக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அறம் அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்களை தனியா வச்சு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு படம் தான், அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் அவங்க சரி இந்த மாதிரி படங்கள்லாம் சரியில்லை, வேற என்ன ஆப்ஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டா பயோபிக், ஜெயலலிதா பயோபிக் பண்ணுங்க. இவங்க அதனால இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் அந்த டைம்ல நாங்க வச்சு சம்பவம் பண்ணி அனுப்புனோமோ இன்னைக்கு அவங்களால நாங்க குளோரிஃபை பண்ணுவோம். சில்க் ஸ்மிதா, ஷக்கீலா, இவங்களால நாங்க இன்னைக்கு குளோரிஃபை பண்ணுவோம். அன்னைக்கு நாங்க அவங்கள அசிங்கமா பேப்பர்ல இதெல்லாம் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல நாங்களாம் வந்து எழுதிருப்போம். இன்னைக்கு அவங்கள வச்சு படம் எடுப்போம். டர்ட்டி பிக்சர்னு வித்யா பாலன் ஹிந்தியில எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பயோபிக்னு ஒரு 2வது ஆப்ஷன் வரும். அது எத்தனை பேர் வச்சு பயோபிக் எடுக்க முடியும்? பயோபிக் எடுக்கிறதுக்கு அச்சீவ் பண்ணவங்க இருக்கிறதே ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா அந்த 10 பேர் வச்சு எவ்வளோதான் எடுக்க முடியும்? அது ஒரு ஆப்ஷனா. அதுவும் யாருக்காவது 2 பேருக்கு வரும். கீர்த்தி சுரேஷ் மகாநதி செட் ஆச்சு, ரைட்டா? கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு மகாநதி, நயன்தாராக்கு ஒரு அறம், அப்புறம் நம்ம அக்கா சமந்தாக்கு வந்துட்டு ஒரு யூட்டர்னு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு படம். 3வது ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கிற ஃபைனல் ஆப்ஷன். பெரிய ஹீரோங்க,
அவருக்கு வந்துட்டு ஈக்குவலா சின்ன சின்னதா புதுசா வந்த பொண்ணுங்கலாம் போட முடியாதுங்க, நல்லா இருக்காது. அவங்களோட ரேஞ்சுக்கு அவங்க அந்த டைம்ல இப்ப கனெக்ட் பண்ணிக்கங்க. நீங்க 2019 to 95 to 2005 கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த டைம்ல என்னங்க பண்றாங்க? அப்ப வந்துட்டு 10 years 12 years கேப்புக்கு அப்புறம் நடிக்கிறாங்க, ஒண்ணா வராங்க. இல்ல அந்த டைம்ல அவங்க யாரோட நடிப்பாங்க? விஜய், அஜித்லாம். ஒரு சிம்ரனோட, ஜோதிகாவோட, த்ரிஷாவோட, அந்த டைம்ல யாரெல்லாம் லீட்ல இருந்தாலும் அவங்களோட. அப்ப இப்பவும் லீட்ல இருக்கிறவங்களோட தான் அவங்க நடிப்பாங்க. ஆனா இப்ப அவங்களோட கதைகள்ல உங்களுக்கு இடம் கிடையாது. நீங்க தனியா போய் நடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படம் ஓடவும் ஓடாது. அப்போ உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அடுத்த ஆப்ஷன், நீங்க இதுதான் துறைன்னு நினைச்சு இதுதான் சம்பாதிக்கணும்னு நினைச்சு வந்துட்டீங்க. உங்களுக்கு என்டாஸ்மெண்ட்ஸ், பிசினஸ், கமர்ஷியல் டீல்ஸ், கடை திறக்கிறது, துணி கடை ஓப்பன் பண்றது, ரிப்பன் கட் பண்றதுலாம் ஒரு காசு எக்ஸ்ட்ரா வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பெரிய வருமானம் கோடிக்கணக்கில் வரணும்னு நீங்க வச்சிருக்கிறது இது ஒன்று தான். அதுக்கு உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் தான். வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? சரிப்பா, ஒரு படம் நடிச்சு 2 வருஷம் ஆகுது, இது ஒன்று தான். இப்போ திரும்ப என்னுடைய சினிமா இண்டஸ்ட்ரி ரீஎன்ட்ரி என்னடா? ஓ இதான் இந்த படம் தானா? அண்ணாத்த தான் எனக்கு ரீஎன்ட்ரி. சரி ரைட்ரா நடத்துங்கடா அப்படின்னு இவங்க அக்செப்ட் பண்ணி போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் இந்த இண்டஸ்ட்ரி இயங்குற விதமாகவே இருக்குது அப்படின்றது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அப்படின்னு ஒரு அந்த டைம்லேயே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் டைம்ல சொன்னோம்னா எப்படி வந்து அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படி ஒரு பில்லா, போக்கிரி, கஜினி சொன்னோமோ, சிவாஜி சொன்னோமோ, அந்த நாளையும் தள்ளி வச்சுட்டு அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா, சந்திரமுகி, இது ரெண்டுமே வந்து அந்த டைம்ல வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் சூப்பரான ஒரு படம். ஹீரோக்கு ஈக்குவலா எல்லாமே இருக்கிற ஒரு இது. ஒரு அந்த ரைட்டிங் அப்படி இருந்திருக்கு. படையப்பா வந்து ரஜினி எழுதியிருக்காரு, சந்திரமுகி வந்துட்டு வாசுவோட ரைட்டிங். பட் அதுக்கு முன்னாடியே வேற வேற லாங்குவேஜ் ரஜினி எழுதுந்தா சார்? ஆமாம், அவரோட ரைட்டிங், அவர் கதை அது அவர் எழுதியிருக்காரு. பட் ஆனால் வந்து ரொம்ப நாளாக எழுதி வச்சிருந்தாராம். ஸோ அந்த கதையை எழுதி வச்சுட்டு எவ்வளோ பேர்கிட்ட போய் காட்டினப்ப வந்துட்டு, சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோ நீங்கள், இல்லை அவரோட 150th படமோ என்னமோ அது படையப்பான்னு நினைக்கிறேன், நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியல. என்னோட இந்த படம் இப்படிதான் வரும், அடுத்த படம் இதான் என் கதை, இதான் என் கதை, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டாராமா. பட் ஆனா வந்து அந்த நம்பரை வந்து அந்த அவங்க அந்த ஃபினான்ஸ் நம்பர்ஸ் இதுக்குள்ளலாம் உட்கார வைக்க ட்ரை பண்ணும்போது, சார் எப்படி சார் உங்களுக்கு ஈக்குவலா இப்போ என்ன மாதிரி படம் நீங்க நடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போ போய் இந்த டைம்ல இந்த படமா, ஒரு பாஷா ரேஞ்சில், ஒரு இந்த ரேஞ்சில், அந்த ரேஞ்சில் இந்த ப்ரொடியூசருங்க யாருமே ஒத்துக்கவே இல்லை. இவர் சொல்றாரா, இல்லை சார் எனக்கு இதுதான் வேணும், நான் இது எடுப்பேன், எனக்கு இது யாரும் நல்ல டைரக்டர் கிடைச்சா எடுக்கலாம் இப்படின்னு சொல்லி 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 கடைசியாக ஒரு இடத்துல ஓகே பண்ணி அப்புறம் KS ரவிக்குமார் தான் நம்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் அப்புறமா இவர் ரவிக்குமார் வந்து செட்டில் ஆகி இந்த கதையை கொடுத்து, நீங்கள் தான் ரவி இதை எடுத்து தரணும் எனக்கு, இந்த இதுதான் கதை அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட். கொஞ்சம் ஹெசிடேஷனுக்கு அப்புறமா கூட, சார் ஆக்சுவலாக கொஞ்சம் இப்படி டியூன் பண்ணலாம், பட் ஆனால் நல்லா பண்ணலாம் சார், இது சூப்பராக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இந்த கதையை எடுத்து கொடுத்தது மிஸ்டர் KS ரவிக்குமார். அப்படி தான் வந்தது. ஸோ கம்மிங் பேக் டு இந்த மேட்டர், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு வெயிட்டேஜ் இருக்கு, ஹீரோயினுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. நீங்க நீலாம்பரி கேரக்டர் நல்லா கொண்டு வந்தனால வில்லியா கொண்டு வராங்க, ஒரு மேல் வில்லனுக்கு பதிலாக ஃபீமேல் வில்லன் கேரக்டர் வருது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக அந்த கேரக்டர்னால இந்த கேரக்டர் எதுவுமே ஆகல. ரஜினியோடைய கேரக்டர் ரஜினி கேரக்டராக தான் இருக்குது, அவருடைய மாஸ் எலமெண்ட்ஸ் அப்படியே இருக்குது, எல்லாமே இருக்குது. சௌந்தர்யாக்கும் அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது அவங்கள விளக்கிட்டுலாம் அதை பார்க்கவே முடியாது. படையப்பா நீலாம்பரின்னு சொல்லவே முடியாது. அங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மணிவண்ணனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ரைட்டிங்ல தான் இது எல்லாமே இருக்குதுன்றது தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்க ஹாலிவுட் எடுத்துக்கோங்க, எவ்வளவோ ஆக்ஷன் படங்கள் இன்னைக்கு வந்தாலும் அந்த படத்துல அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு ரேஞ்சா ஒரு ஆக்ஷன் விமனையும் கொண்டு வரானுங்க அவனுங்க. நீங்க மார்வல் எடுத்துக்கோங்க, எவ்வளவோ மார்வல் மென் கேரக்டர்ஸ் இருந்தாலும் விமன் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அதுல, ரைட்? அப்ப அவனாலே அதுல ரைட்டிங் அப்படி கொண்டு வரும்போது, ஒரு ஹாரி பாட்டர்னு ஒன்று எழுதுறான் ஒரு ஸ்கூல் கதையை வச்சு, அதுல 5 பசங்களை வச்சு அவன் எழுதுறான், ஹெர்மைனி, ரான், எல்லாரையும் வச்சு எழுதுறான்ல, அவ்வளவு பேரை உள்ள கொண்டு வரான்ல. அப்ப அவனால முடியும் போது இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்துட்டு ஒரு அவதார் எடுக்கும் போதும் சரி, இல்ல ஒரு கிங்காங் எடுக்கும் போதும் சரி, எல்லா படத்துலயும் ஒரு குரங்குக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ் இருக்குன்றதை காட்டுறான். டைட்டானிக்ல காட்டுறான். அவனுடைய கிளாசிக் படங்கள் நீங்க பெருசா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்ல ஒரு விமன் ரெப்ரசன்டேஷன் இருந்துட்டு இருக்குது. லவ் வச்சு அவ்வளவு எடுக்கிறான். லவ் என்னடா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு சேருவானா மாட்டானா அவ்வளவுதானடா அப்படின்னு நம்ம சொன்னா, அதையே விதவிதமா இன்னும் எடுத்துட்டு இருக்கிறான். நம்ம இன்னும் வந்து 1980கள்லையும் 90கள்லையும் வந்த காதல் ஓவியங்கள், காவியங்கள் உங்களுக்கு தெரியுமா நம்ம பேசிட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயத்தை இன்னும் அவன் காட்டுறான். ஆனா நம்ம லவ்ன்ற ஒரு சப்ஜெக்டே வந்துட்டு அது போர்டா என்னடா பெருசா அப்படின்ற மாதிரி கொன்னு புதைச்சிட்டு இப்ப புதுசா திரும்ப இப்ப வர டைரக்டர்ஸுங்க பிரதீப் புரங்கநாதன் மாதிரி ஒருத்தங்க தான் வந்து உங்களுக்கு லவ்வை ரிவைவ் பண்ணணும்ன்ற ஸ்டேஜ்ல தமிழ் சினிமாவை வந்து விட்டுருக்குறோம். அப்ப அது எங்க ரிவைவ் ஆகுது அப்படின்னா, ஃபேண்டசியா என்னென்னமோ எங்கெங்கயோ எப்படியோ அதுல ஒரு லவ்,
என்ன அது லவ்வானே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு லவ். ஸோ அப்படி வந்து நம்மளுடைய லவ் சினிமாஸ் இன்னைக்கு வந்து நிற்கிது தமிழ் சினிமாவில். ஸோ அதுவுமே எப்படி போகுதுன்றது தான் இந்த விமன் ரெப்ரசன்டேஷன் இந்த சினிமாவை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அடுத்த இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சினிமாவில் விமனோட ரெப்ரசன்டேஷனோட சினிமாவில் ஒரு இன்னொரு வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை பற்றி அழகாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம்.